போகணும், செருப்பு போடக்கூடாது, துண்டு தோல்ல போடக்கூடாது, அது மாதிரி இது மாதிரிலாம் பொது குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, கிணத்துக்கு வரக்கூடாது, சுடுகாட்டுல பணத்தை கொண்டு வரக்கூடாது, இது வேதம் காதல உழவக்கூடாது, அப்படி எல்லாம் இப்படி பல விதமா கொடுமைப்படுத்தினாங்களா? இந்த அடக்குமுறைக்கு ஆளான மக்கள் என்ன பண்றாங்கன்னா, என்ன இப்படி பண்றாங்களே, வேற ஏதாவது நல்ல வழி கிடைக்காதான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த முஸ்லீம் வியாபாரிகள் பண்றாங்களா, இவங்களை ஈர்க்கப்படுது. என்னங்க நீங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒரு தட்டுல 5 பேர் உட்காந்து சாப்பிடுறீங்க, தோல் மேல தோலை கைய போட்டுக்கிறீங்க, நாங்க ஏன் இப்படி இருக்கிறோம், எங்களுக்குள்ள ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்ற அந்த தீண்டாமை போன்ற அடக்குமுறையினால வெறுக்கப்பட்ட ஒரு கூட்டமா என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டாங்களே தவிர வேற மிரட்டியோ உருட்டியோ ஒரு மதத்தை கொண்டு வரவும் இயலாது, அப்படி நடக்கவும் இல்லை. என் பேரு சுந்தரம், இலந்தை கூட்டம், சித்தாரோட்ட அருகில். இப்ப இந்து சமுதாயத்தில் ஒருத்தர் இறந்தா வெள்ளை துணி போத்தி அடக்கம் பண்றான். அதே மாதிரி இஸ்லாத்திலையும் செய்யறாங்க. அதே நேரத்தில் இறந்த பின்னாடி அவங்களுக்கு இப்ப நாங்க சாந்தி, அதாவது சாந்தி அடைய, ஆத்ம சாந்தி அடைய பிரார்த்தனை செய்யறோம். நீங்க அதே மாதிரி பாத்தியாவதுரிய. ஆனா சொர்க்க நரகம் இது ரெண்டுல எங்களுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அதே உங்க மதத்துல இருக்கா? அது சொர்க்க நரகம் இருக்குதான்னு கேட்கிறாரு. ஏன்னா முதல்ல அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோன்னு, இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம். இந்த வாழக்கூடிய உலகத்துல கெட்டவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்க, நல்லவங்க சிரமப்படுறாங்க. இது பாக்குறீங்களா இல்லையா? நான் கரெக்டா வியாபாரம் பண்ணா கம்மியா தான் லாபம் கிடைக்குது, கலப்படம் பண்ணுனா நிறைய லாபம் கிடைக்கும். நான் சரியான எடை போட்டு வியாபாரம் பண்ணா லாபம் குறைவா கிடைக்குது. நான் அளவு நிறுவையில மோசடி பண்ணுனா எனக்கு லாபம் நிறைய கிடைக்குது. அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா குறைவான காசு கிடைக்குது. லஞ்சம் ஊழல் சொல்லி மக்களை ஏமாத்தினா நிறைய பணம் கிடைக்குது. அப்ப நம்ம வாழுகிற இந்த உலகத்துல பாக்குறோம், நல்லவங்க சிரமப்படுறதையும் விதிவிலக்கம் கொஞ்சம் பேர் இருக்கலாம், கெட்டவங்க நல்லா இருக்கிறதையும் அதுலயும் விதிவிலக்கு இருக்கலாம். பெரும்பான்மை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான கெட்டவங்கள்ட்ட தான் காசு பணம் இருக்கிறது, கொஞ்சம் நல்லவங்கள்ட்ட இருக்கிறது. அதிகமான நல்லவங்க கஷ்டப்படுறாங்க. இது நீங்க உலகத்துல பாக்குறீங்களா இல்லையா? சரி, இப்ப இறைவன் ஒருத்தர் இருப்பாரையானால், நீங்க கேட்ட சொர்க்க நரகத்துக்கு பேசிக்குது. இறைவன் ஒருத்தர் இருப்பாரையானால் யாரு நல்லவன் அவனுக்கு தான் நல்லது கொடுக்கணும், கெட்டவனுக்கு தானே தண்டிக்கணும். கொள்ளையடிக்கிறவனுக்கு பங்களாவை கொடுக்கிறாரு, நேர்மையா இருக்கிறவனு குடிசையில வைக்கிறாரு இல்லையா? அநியாயக்காரனுக்கு ஆம்பளை பிள்ளையா கொடுக்கிறாரு, நல்லவனா இருந்தா ஒரு பிள்ளைய கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப கண்ணால பாக்குறோம், என்னடா இது அநியாயமா இருக்கு, நல்லவனா இவன் யாருக்கும் ஒரு பூச்சிப்புழு கூட ஒண்ணும் செய்ய மாட்டான், இவன் எவ்வளவு கஷ்டப்படுறானே, இந்த அயோக்கியனை பத்தியா அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? அப்ப இறைவன் என்று ஒருத்தன் இருந்தால் நான் நல்லவனா இருப்பதற்கு எனக்கு ஏதாவது தரணுமா இல்லையா? நீ கெட்டவனா இருந்தவன தண்டிக்கணுமா இல்லையா? இந்த உலகத்துல தண்டிக்கப்படுவதே இல்லை. உலகத்துல பார்த்தா செஞ்ச தீமைக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு போறானா, கொலையே செய்யறான், கோர்ட்டு விடுதலை செஞ்சிருது, ஆனா உண்மையை அவன் கொலை செஞ்சிருக்கிறான். அப்ப அந்த கொலையாளி தண்டிக்கப்படல. தண்டிக்கப்பட்டால் கூட போதுமான தண்டனையா? 10 கொலை செய்யறான் ஒருத்தனை, ஒரு காதல் தூக்குல போடுவீங்க, மீது 9 கொலைக்கு ஒரு கொலை சரி, 10 பேர்ல கொலை பண்ணிருக்கிறான், 10 பேரை தூக்குல போடணும்ல. அப்ப தப்பு செஞ்சவனை தண்டிச்சால் கூட கம்மியான அவன் தப்புக்கு தகுந்த தண்டனை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப இறைவன் என்று ஒருத்தன் இருப்பானையானால் அவனுடைய கடமை என்ன, கடவுளுடைய டியூட்டி என்ன? நல்லவங்களுக்கு உதவுவதும் கெட்டவங்களை தண்டிக்கிறது தான் கடவுளுடைய ஒரே டியூட்டி, அவர் செய்யற முக்கியமான வேலை. அப்ப இவ்வளவு அநியாயம் நடக்க உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம், கொள்ளை அடிக்கிறான், அநியாயம் பண்றான், அவன் எல்லாம் நல்லா வச்சுட்டு நல்லவனெல்லாம் கெட்டவனாக்கனா அந்த ஆன்மீகம் நமக்கு என்னத்துக்கு, அந்த கடவுள் நமக்கு என்னத்துக்கு? அதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது, நீ நினைக்கிற தப்பு. என்ன தப்பு? நீ கெட்டவனா இருந்தா நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? நல்லவனா இருந்தா ஒரு பயனும் இல்லைன்னு நினைக்கிறியா? கிடையாதுப்பா. நீ வாழுகிற உலகம் ரொம்ப அற்பமான உலகம். ஒரு 50 வருஷம் வாழ்ந்துருவ, ஒரு 60 வருஷம் வாழ்ந்துருவ, ஒரு 70 வருஷம் வேண்டா நீ வாழ்ந்துருவ, அப்புறம் நீ மண்டைய போடுவ, நீ இறந்து போவாய். நீ இறந்து போன பிறகு உன்னைய முதல்ல உருவாக்கணும்ல, அதே மாதிரி திரும்ப என்னால் உருவாக்க முடியும். இஸ்லாம் சொல்ற செய்தி என்னன்னு கேட்டா, நாமெல்லாம் செத்த பிறகு திரும்ப கடவுள் உயிராக்க முடியும். உயிராக்கி நீங்க நல்லவனா நடந்து கஷ்டப்பட்டிய, அதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு பரிசு தருவேன். கெட்டவனா இருந்து ஆட்டம் போட்டிய, அதுக்கெல்லாம் உன்னை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன செய்யுது? கடவுள் சொல்வதாக உலகத்துக்கு சொல்லுகிறது. அதனால இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக இறைவன் அழித்த பிறகு நீங்க நான் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவரு, கடவுள் இல்லைன்றவரு, நல்லவரு கெட்டவரு எல்லாம் கடவுள் முன்னாடி நிறுத்தப்படுவோம்.
ஒவ்வொருத்தருடைய செயல்களும் கடவுள் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறார். அவரும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உடம்புல கூட ரெக்கார்டு பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு செல்போனுக்குள்ள நெஞ்சிரும் அப்படியே ஒரு சிம் கார்டுல நீ ரெக்கார்டு பண்ணீங்கன்னா கடவுள் அதை விட சின்ன பொருள் ரெக்கார்டு பண்ண முடியாதா? நம்முடைய எல்லா செயல்களுமே நமக்குள்ளேயே ரெக்கார்டு பண்ணி வைத்திருக்கிறாரு. அதெல்லாம் போட்டு பார்த்து நீ எல்லாம் உங்களை அநியாயம் பண்ணிருக்க, போ நரகத்துக்கு, நீ சொர்க்கத்துக்கு போ, உங்களை கஷ்டப்பட்டீல, நேர்மையா நடந்தீல, அவன் மாதிரி ஆசைப்பட்டு யாருக்கும் அநியாயம் செய்யல இல்ல அப்படின்னு பரிசு வழங்குவார். நம்பினாத்தான் கடவுளை நம்புறதுக்கு அர்த்தம் இருக்கும். அப்ப சொர்க்க நரகம் இல்லன்னு நீங்க நம்புனீங்கன்னு வைங்க, அப்ப கடவுளே தேவையில்லை. அப்ப இந்த உலகத்தில் கெட்டவனையெல்லாம் நல்லா விட்டுருவாரு, நல்லவனையெல்லாம் சந்தில விட்டுருவாரு. அந்த கடவுள் நமக்கு என்னத்துக்குங்கிறேன்? சொர்க்க நரகத்தை சொல்ற கடவுள் தான் ஒழுங்கான கடவுளா இருப்பாரே தவிர, நீ என்ன அக்கிரமம் செஞ்சாலும் இந்த உலகத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ என்ன நல்லது செஞ்சாலும் இந்த உலகத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அப்ப கடவுள் அநியாயக்காரரா இருக்காரு. நானும் அநியாயக்காரனா நடந்துட்டு போயிடலாம், நான் என்ன கஷ்டப்படணும்? நீங்க பண்ற மாதிரி நான் பண்ணிட்டு போயிடலாம், நான் பண்ற மாதிரி நீங்க பண்ணிட்டு போயிடலாம்ல, அநியாயம் பண்ணிட்டு போயிடலாம்ல. அதனால சொர்க்க நரகம் இருக்குது என்று நம்புவதுதான் நமக்கு நல்லது. நம்ம ஒழுங்கா நடப்போம், இல்லாட்டி நம்மளே கெட்டுவோம். பார்ப்போம், அவன் மட்டும் நல்லா நம்மள கெட்ட போயிருவோம், அவன் கொள்ளடிச்சு பணக்காரன போயிட்டான், நம்மளும் கொள்ளடிப்போம், அப்படிலாம் எனக்கு வரும். இப்ப சொர்க்க நரகத்தை நான் பயந்தால் அப்படி வராது. அப்ப நான் என்ன நினைக்குவேன், இங்க நீ இருப்படா, அங்க ஒண்ணு இருக்குல்ல, அங்க நான் நல்லா இருப்பேன்ல, நீ தானே கஷ்டப்படுவேன். இது நம்மளை நல்வழிப்படுத்தும். அப்ப சொர்க்க நரகத்தை நம்புவதுதான் நமக்கு நல்லதுங்கிற அடிப்படையில் இஸ்லாம் இந்த சித்தாந்தத்தை அழுத்தமா வைக்குது. என் பேரு தங்கமணி, மேலாமடை. நான் கேட்க வேண்டிய கேள்வி ராணுவத்தை பற்றி. நான் ராணுவத்தில் 24 வருடம் பணியாற்றி வந்தேன். ராணுவத்தில் சேர்வதற்கு இல்ல ராணுவத்தில் பணியாற்றுவதற்கு முஸ்லிம் இளைஞர்கள் ஏன் முன் வருவதில்லை? அதாவது ராணுவத்தில் சேர்வதற்கும் பணியாற்றுவதற்கும் முஸ்லிம்கள் ஏன் முன் வருவதில்லைங்கிற ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு அடிப்படை தவறு இருக்கிறது. என்ன தவறு என்றால், ராணுவத்தில் அவங்களுக்கு வாய்மொழியாக ஒரு உத்தரவே இருக்கிறது, முஸ்லிம்களை அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி. சேர்வது இல்லை என்பது கேள்வியே கிடையாது, சேர்ப்பது இல்லை என்பதுதான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அப்ப இதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நீதிபதி சச்சார் ஒரு கமிஷன் ஒண்ணு போட்டாங்க இல்லையா, இந்த மத்திய அரசாங்கம் அமைஞ்ச பிறகு ராஜேந்திர சச்சார்ங்கிற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் போட்டு முஸ்லீம்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கு, பொருளாதார நிலை எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன துறையில வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத ஆய்வு செய்யும் பொழுது ராணுவத்துக்கும் ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, நீங்க ராணுவத்தில் முஸ்லீம்களுக்கு எவ்வளவு வேலை கொடுத்திருக்கிறீங்க அது எனக்கு தெரியணும்னு அந்த கமிஷன்ல கேட்கிறாரு. ராணுவத்தில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அது ரகசியம், எப்படி ஆள் சேர்க்கிறோம் என்பதை நாங்க சொல்ல மாட்டோம்ட்டாங்க. அப்ப முஸ்லீம்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் தான் முடிவெடுத்து வச்சுக்கிறதுனால நாங்க அப்ளை பண்ணுவதும் கிடையாது, எங்களை அதிகமாக சேர்க்கறதும் கிடையாது. 1%, 1.5% மேல போகாம வச்சுக்கிடுவாங்க. அதுல கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ராணுவத்துல கூர்கா ரெஜிமெண்ட் மாதிரி முஸ்லீம் ரெஜிமெண்ட் தனியா வச்சிருப்பாங்க. அந்த முஸ்லீம் ரெஜிமெண்ட மற்றவங்களோட கலந்து விடாமல் அவங்கள தனியான ஒரு கண்காணிப்புல வைக்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம் ரெஜிமெண்ட்னு அதுக்கு பேரு. அதுக்கு ஒரு தனியான ஒரு பிரிவுகளை கேட்டா வேற காரணம் சொல்லுவாங்க, மதக்கலவரம் வந்துடக்கூடாதுக்காக வேண்டி ராணுவ போலீஸ்ல ஒரு பிரிச்சு வச்சிருக்காங்களா, சும்மா சொல்லுவாங்க. அப்படி அவங்க ஒரு முஸ்லீம்னா அவங்களுக்கு நம்பிக்கை கம்மி, பாகிஸ்தானுக்கு போயிருவாங்க, அவங்க எதனால அப்படி செய்யறாங்க, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஒரு காலத்துல நாங்க சப்போர்ட் பண்ணதே கிடையாது. பாகிஸ்தானுக்கு எந்த ரகசியத்தை வித்த லிஸ்ட்ல நாங்க வரவே இல்லை. சில முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்காக வேலை செஞ்சு மாட்டி இருக்கிறான், அவன் பாகிஸ்தான்காரன். இந்திய முஸ்லீம் யாரும் பண்ணல, பாகிஸ்தான்கார முஸ்லீமா இருந்து நம்ம நாட்டுக்குள்ள அவன் நாட்டுக்காக அதை செஞ்சிருப்பானே தவிர இந்த மண்ணில் பிறந்த ஒரு முஸ்லீம் கூட இதுவரைக்கும் தேசத்தினுடைய ரகசியத்தை காட்டி கொடுத்த கேஸ்ல நாங்க வரவே இல்லை. அதனால ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போராடுறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் போராடுது, ராணுவம் உட்பட எங்களுக்கு ஒரு சதவீதத்தை ஒதுக்கி கூட நாங்க கேட்கிறோம். நாங்க கேட்டுக்கிட்டு அவங்க தரமாட்டேங்கிறாங்க. ராணுவத்திலேயே எங்களை சேர்க்க மாட்டேங்கிற, எங்க என்னை சந்தேகப்படுற, நாங்க வீரமா இருக்க மாட்டோமா அப்படின்னு கேட்கிறோமே தவிர, நீங்க என்ன பாக்குறீங்கன்னா உள்ள பெரிய அதிகாரி உங்களுக்கு தெரியாது, உங்களோட உள்ள ஆட்களை பாக்குறீங்க, முஸ்லீமே இருக்க மாட்டான். நீங்க இந்த சகோதரர் என்ன பார்த்திருப்பாருன்னா, அவர் ராணுவத்தில் நிறைய வீரர்கள் இருப்பாங்க. ஓம்பேர் என்னப்பா, ஆமா சாமி, அந்த சாமி முத்துசாமியா இருக்கு, அப்துல் காதர் இருக்க மாட்டாரு. உடனே அவர் என்ன நினைப்பாரு, முஸ்லீம் ஒரு வேலை காணாம ராணுவத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களே, விஷயம் என்ன, எங்களை சேர்க்க கூடாதுன்னு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க அரசாங்கத்தில். அதுக்கு எதிராக நாங்க போராடி எங்களையும் சேர்க்கணும், நாங்களும் தேசத்துக்கு தியாகம் செய்ய ரெடியா இருக்கிறோம், எங்களுக்கும் ஒதுக்கணும், போலீஸ்ல இடம் வேணும், ராணுவத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும்.
ராணுவத்தில் சேர்க்கக்கூடாது என்று ரூல் இருக்கான்னு கேட்டாரு. அதுக்கு நான் ஏற்கனவே விடையில நான் சொல்லிட்டேன், ஓரலாக சொல்லியிருக்கிறார். ஓரல் தான் என்ன, வாய்மொழி. வாய்மொழி உத்தரவுக்கு ரூல் காட்ட இயலாது. அப்படி ரூல் போட்டாங்கன்னு வைங்க, வசமா மாட்டிக்கிடுவாங்க நீதிமன்றத்தில்.